குட் மார்னிங். சார் பெரிய சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அப்போ தானே நான் பேசுறது தப்பு இருந்தாக்கா கொஞ்சம் மன்னிச்சுக்கிறீங்களோ. அதனால் முதல்ல அட்வான்ஸாக குறி பிடிக்கிறேன். ஏன்னா ஒரு காக்கா கூட காணும் காக்கா பிடிக்கிறதுக்கு. அதனால் உங்களை பெரிய நமஸ்காரம் அடிச்சிட்டாக்கா நான் ஏதாவது தப்பாக பேசிட்டாக்கா இல்லை மன்னிச்சுக்குவீங்களா அது இதில். என்ன சார் நீங்கள் போய் தப்பாக பேச போகிறீங்களா? தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை அண்ணே, எல்லாம் மனுஷனுங்க, தப்பு செய்யக்கூடியவங்க. சும்மா இருக்க மாட்டான் மனுஷன். அப்போ தான் நேற்று ஒருத்தன் என்னை பார்த்து ஹலோ மேதாவி சார், ஹலோ மேதாவி அப்படின்னு என்ன புகழ் மாலை போட்டு என்ன கூப்பிட்டாரு. ஹலோ மேதாவி எப்படி இருக்கிறீங்க? என்னடா சொல்கிறேன் நான் யோசித்தேன். நான் என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். என்னை மேதாவி ரொம்ப அறிவு படித்தவன்ற மாதிரி நான் சொல்கிறான்னு பார்த்தா என்னை குரங்குன்னு சொல்கிறான். என்னை குரங்குன்னு சொல்கிறதுக்கு அவன் மேதாவின்னு சொல்கிறான். நானும் சும்மா நானும் தெரிஞ்சுக்கினேன் வந்து கண்டுக்காதமாக இருந்துட்டேன். ஏன்னா சொல்கிறான்னு பார்த்தா என்னை குரங்குன்னு சொல்கிறான் அவன். அவன் என்னை மட்டும் குரங்குன்னு சொல்கிறான்னு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் எல்லாருமே குரங்கு அவன் கணக்கு போயிடும். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் எங்கள் வீட்டில் என்ன நான் சின்னவனாக இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறான், ஏதாவது கொலிவு மொழிட்டுக்கிறானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குரங்கு கொலிவெல்லாம் மொழியில் குரங்குலேருந்து பிறந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்படி குரங்குலேருந்து பிறந்த சொல்கிறனாக்கா, நம்ம எல்லோரும் வரலாற்று பழைய கதை எடுத்தாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து வராங்க. மனுஷன் முதல்ல குரங்குலேருந்து தான் மனுஷன் பிறந்தான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது விஷயத்துக்கு வரலாம். அதுக்கு குரங்கு கதை. இவன் ஏன் குரங்கு கதை சொன்னாக்கா கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான். குரங்கு எங்கெல்லாம் சும்மா கதை பார்த்துக்கிறீங்களா? அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், அதை பண்ணோம், அந்த இதை பிடிச்சா அது பிடிச்சி வாழை பிடிச்சி நோண்டும், இதை வச்சு இதை நோச்சிருக்கோம், ஏதாவது யோசனை இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அது பண்ணோம். இப்போ நம்ம ஒரு கல் எடுத்து அடித்தாக்கா அதுவும் நம்மளுக்கு கல் எடுத்து அடிக்கும். நம்ம இங்கேருந்து ஒரு கல் எடுத்து அடித்தாக்கா அது மரத்து மேலேருந்து ஏதாவது மாங்காய் எடுத்து அடிக்கும். அந்த மாதிரி குரங்கு ரொம்ப பிடிச்சி. அவன் சும்மா இருக்க மாட்டான். சும்மா இருந்ததில்லை. ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான். ஒரு காயத்தை எடுப்பான், ஏதாவது ஒரு டிராயிங் வரைவான், சரி இப்படி அப்படியே ஆட்டுவான். அதே மாதிரி நிறைய டிராயிங்ஸில் வரைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக வரைச்சி அதை அப்படியே இழுக்குவான். அப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி தெரியும். ஒரு ஃபோட்டோவில் ஒரு டிராயிங்கில் கையை அப்படியே பண்ணுற மாதிரி இருப்பான். இன்னொரு டிராயிங் வந்து கையை அங்கே இருக்கிற மாதிரி பண்ணுவான். இன்னொரு டிராயிங்கில் அங்கே இருக்கிற மாதிரி வருவான். அப்போது இந்த மூணு அப்படி இழுத்தா என்ன ஆகுது, கையை அப்படி போகிற மாதிரி தெரியும். காயத்தில் இருக்கிற டிராயிங்கை வந்து ஓடுற மாதிரி ஓடாற மாதிரி அவன் பண்ணியில் இருக்கான். அவன் புத்தியாக போட்டான். அப்புறம் நம்ம பேசுகிற மாதிரி அது பொம்மையும் பேச வைக்கலான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தான். சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி அப்படின்னாக்கா சித்திரம் டிராயிங் வந்து படம் வந்து சித்திரம்னா படம் அது பேசுதான். எப்படி பேசுனாக்கா இவன் பேச வச்சுட்டு இருக்கிறான். என் சிந்தை மயங்குதடி ஈ ஈ ஈ ஈ சித்திரம் பேசுதடி.
ஆமாம், சித்திரத்தை எப்படி பேச வச்சான் இவன்க்கா? என்ன பண்ணாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அந்த படத்தை அப்படி ஓட்டலாம். நிறைய படங்க வச்சு 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 அது எல்லாத்தையும் இருந்தாக்கா இந்த ஆளுங்க ஓடுற மாதிரி அச்சுற மாதிரி. அப்போது பக்கத்தில் அப்போ கொஞ்சம் டேப் ரெக்கார்டரு இந்த ரேடியோ கிட்டேலாம் வந்து இருந்துச்சு. அப்போது கொஞ்சம் இப்போ என்ன பண்ணால் நம்மளை பேசுகிற மாதிரி அப்படின்ற டிராயிங் வச்சு வச்சுட்டு, இங்கே வா போ வாடா போடான்ட்டு ஒரு டேப் ரெக்கார்டர் பக்கத்தில் போட்டுட்டு வச்சுட்டு இது ரெண்டையும் ஒரு அடி ஆன் பண்ணி விட்டான். அவன் ஏதோ சைகை பண்ணி வா போன்னு பேசுப்பா ஷேக பண்ணுற மாதிரியும் இந்த டேப் ரெக்கார்டரில் வா போனாக்கா இப்போ இவன் பேசுகிற மாதிரி செட் பண்ணிட்டு ரொம்ப குஷ் ஆகிட்டான். அப்புறமா என்ன பண்ணால், இங்கே டேப் ரெக்கார்டரு அங்கே இது வச்சாக்கா இவன் பேசினுக்கும் போது யாரை நோட்டி கீழே கீழே தள்ளிட்டாக்கா இவன் பாடு ஆணி இருப்பான், ஒரு சத்தமே வராது. அதனால இந்த ட்ராயிங் வச்சா இல்லையா, ஒரு பிக்சரு ஃபில்ம் பண்ணா இல்லையா, அது ஃபில்ம் ஓரத்துலேயே ஒரு கொஞ்சம் பிளாஸ்டிக்கு மிச்சம் இருந்துச்சு. அதில் இவன் பேசுறது வந்து அதுலேயே ரெக்கார்ட் பண்ணிட்டான். அப்போ இந்த படம் ஓடும்போது இந்த ரெக்கார்டை கூடயே ஓடும். எப்படி அப்போது இந்த பிக்சரை போட்டு பார்த்தாக்கா, சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடின்ட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அந்த இதை பார்த்து சந்தோஷப்பட்டான். அவன் இது மட்டும் சொல்லவா, இது மட்டும் பண்ணல. அவன் எதுனா ஒரு மெஷின் பொம்மை பண்ணுறது, அதை இங்கே ஸ்ப்ரிங் வச்சுட்டு இப்படி அப்படி பண்ணுறது, அது அப்படி இப்படி ஆடும். அப்புறம் வேறு மாதிரி பண்ணிவிட்டு அதை இவன் பண்ணுற மாதிரி அதை ஓடும். ஆன் பண்ணிட்டாங்க, அது இப்படி ஆகும் அப்படி வரும் போகும். அதுக்கு மெஷின் லேர்னிங் பேர் வச்சுட்டான். இந்த மெஷின் ஆக்ட் வந்து பாருன்ட்டு மெஷின் லேர்னிங் சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுட்டான். பேர் வச்சுட்டு இது நம்ம சொல்கிற மாதிரி தான் இது பண்ணுக்குது. நமக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, இதை பண்ணுறாக்கா அதை ஆடினோம் போடுவோம். நம்ம திருப்பினாக்கா இப்படி ஆடினோம் வரும். இங்கே உக்காந்துனே இருக்கணுமா, எனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அதுவே பண்ணிட்டோம். அதுவே கை கால் ஆட்டும். அதுதான் கை காலை தான் ஆடினுக்குது. சுவிட்ச் போட்டோன்னா கை காலை ஆடுது. இவன் என்ன மாதிரி செட் பண்ணனா அதே மாதிரி ஆடினுக்குது. இல்லை அதே யோசித்து அதே பண்ணிட்டோம். நம்ம அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி சொல்லிட்டு பொம்மை ஆர்டிஃபிஷியல்னு செயற்கை முறை. நம்மளாம் இயற்கை முறை, ஹியூமன் பாடி எல்லாம் நேச்சுரல். இவன் என்ன பண்ணால் அந்த பொம்மைகளை பண்ணிவிட்டு பொம்மைகளை மாதிரி பொம்மையை கூட நம்மளை மாதிரியே அதை யோசித்து பண்ணிக்கிட்டோம். அப்போ நமக்கு வேலை வெட்டி நமக்கு ஃப்ரீ ஆகிடலாம் சொல்லிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாக்கா அதுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுத்துடணும். அது புத்தியை எப்படி கொடுக்குறதுன்ட்டு யோசித்தான். இவனுக்கு தான் புத்தி நிறையாக்குது, அதுக்கு எப்படி புத்தி கொடுக்குறதுட்டு யோசித்தாக்கா இவன் இப்படி உல்ட்டா பண்ணி பார்த்தான், திருப்பி பார்த்தான். நம்ம எப்படி பண்ணுறோம், நம்மளை எப்படி யோசித்து பண்ணுறோம், தலையில் புத்திக்குது. அதனால தானே நம்ம நினச்ச மாதிரி பண்ணுறோம். இந்த பொம்மைக்குள்ளே அதே மாதிரி புத்தியை வச்சுட்டாக்கா அது ஓடுமே சொல்லிவிட்டு எவனா ஒரு தலையை ஓடிச்சு அவன் தலையில் இருக்கிற தலை வைக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் சரிப்பட்டு வரல. அப்போ யோசித்தோம் அவன் இல்லை நம்ம வேறு மாதிரி பண்ணிட்டு சிதான்ட்டு நம்ம தலையில் இருக்கிறத அப்படியே போட்டோ பிடிச்சோம், எக்ஸ்ரே ஏற்றான். அப்போ அந்த தலையில் வந்து நிறையா ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு அது இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படின்ட்டு இந்த குரங்கல் வந்து ஆச்சு. அது சும்மா புத்தி அது இப்படி அப்படியே ஆடி நிற்குது. நம்ம ஒன்று யோசித்தாக்கா அது இப்படி பண்ணோம், அது கீழே வச்சாக்கா இப்படி பண்ணோம். இப்படி பண்ணுறதுக்கு அப்படி பண்ணுறதுக்கு இது இப்படி ஆடுது எப்படி ஆடுது. இதே மாதிரி நம்ம ஒரு ஒயரில் பண்ணிவிட்டு அந்த மிஷின் தலையில் வச்சா அப்போ இது எப்போ இப்படி ஆடுதோ அப்போ அந்த மிஷின் பேசும். இப்படி பண்ணால் அது வச்சிடும்.
அது பண்ணாக்கா அது ஏதாவது பண்ணோம், அது வைக்கக்கூடாது அடுத்து இதுவே யோசனை சும்மா இருந்துடும். இதே மாதிரி ஐடியா பண்ணிவிட்டு இந்த நீரோஸ் தலையில் நீரோ சொல்லுவாங்கள்ல புச்சியில் தலையில் இது அது எக்கச்சக்கமான பீஸ் பீஸாக நல்லவா பார்த்துப்பான், நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம். இவன் அந்த ஃபோட்டோவை எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த ஒயருங்களில் மிஷினில் அந்த அதில் இதில் இந்த ஒயர் தான் பிளாஸ்டிக் என்னெல்லாம் இருக்குது ஒயருங்க கரண்ட்டு எல்லாம் அதில் பண்ணிவிட்டு அந்த பொம்மை உள்ள வச்சுட்டா அது கூட மனுஷன் பண்ணுற மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ மூலையில் இருக்கிற ஒயரில் இருக்கிறது நம்ம புத்தியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மெலிசாக கரியில் நரம்பில் இருக்குது. இவன் நல்லா ஸ்ட்ராங்காக ஒயரில் பண்ணி எல்லாம் பண்ணான். அப்போ நம்ம ஒன்று பண்ணாக்கா இது ரொம்ப பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணோம். நம்ம எதுனா ஒன்று கொஞ்ச நேரம் பண்ணாக்கா நம்ம டயர்ட் ஆகிடுது. அது ஒயர் தான் இல்லை கரண்ட்டு, அது பாட்டுக்கு எனக்கு டயர்டு சுஸ்து இல்லாத அது பாட்டுக்கு பண்ணுது. அதுக்கு பற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின்னு பண்ணிவிட்டு இந்த குரங்கு பூச்சிக்கிறவங்க அவன் சும்மா சொல்ல என்னை சரியாக அவன் சரியாக என்னை ஸ்டடி பண்ணிட்டுருக்கான். என்ன இல்லை நம்ம எல்லாரையுமே அதுக்கு தான் ஹலோ மேதாவின்னு சொல்லலாம். அந்த மேதாவி இன்னும் சும்மா அது வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால தான் இவன் நம்ம மனுஷனுக்கு தலையிருக்கிற மாதிரியே ஒரு பொம்மைக்கு பண்ணி வச்சுட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு பேர் வச்சுட்டு இப்போ என்னடான்னு பார்த்தா அது நம்மளுக்கே அது ஏமாத்துது. அங்கே எங்கெல்லாம் சுனாமி சாப்பிட்டு பின்னால் அங்கே பாரு ₹1 இருக்குதுன்னு நம்மளே ஏமாத்துது. நம்ம அங்கே சொல்லி பார்த்துன்னுக்குறோம் எங்கடா இருக்குது ₹1. அந்த மாதிரி ரொம்ப பண்ணுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. அதை பற்றி நான் இன்னும் நிறையா வீடியோவிலலாம் சொல்லிக்கிறேன். நான் இதுவரையிலே 300-400 வீடியோ பண்ணிட்டுக்கிறேன். அதில் எத்தனையோ வீடியோவிலலாம் இதெல்லாம் கொஞ்சம் அங்கே போட்டு வச்சுக்கிறேன். அதெல்லாம் இதான் ஒரு இது. இன்னும் கூட நான் அடுத்த டைமில் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஓகே, நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கோ. ஆ